ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ்ல எம்போஸ்ட் பீட் லோடிங் எப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, பைப்பிங் த்ரெட்டோ இல்ல பைண்டிங் த்ரெட்டோ எந்த த்ரெட் கிடைச்சாலும் சரி, நீங்க வந்து இந்த மாதிரி ஒட்டி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஜிக்ஸாக் போட்டு வச்சுக்கோங்க. நான் நரம்புல போட்டிருக்கனால ஜிக்ஸாக் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு நரம்புல போட்டிருக்கேன். நீங்க என்ன கலர் பீட் எடுக்கிறீங்களோ சேம் அதே கலர்ல ஸ்விங் த்ரெட்ல நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பிளவுஸ்ல கொடுக்குறப்ப நமக்கு அது கொஞ்சம் இதுமா வேற மாதிரி தெரியாது. வெளியே அந்த பீட் லைட்டா நிமிர்ந்தாலும் நமக்கு கீழே இருக்கிறது தெரியாம இருக்கும். இப்ப பாருங்க, இதுல எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நீங்க வந்து பிகினஸா இருக்கிறதுனால லைட்டா இந்த மாதிரி வேணும்னா ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்படி லைட்டா ஒரு கோடு போட்டு வச்சுக்குங்க. எங்க பஞ்ச் பண்ண போறோம், எங்க நம்ம வந்து த்ரெட் லோடிங் கொடுத்தோம்ல, சேம் அதே கான்செப்ட் தான் பீட் லோடிங்க்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம், சேம் அதே கான்செப்ட் தான். பட் நம்ம அதை பீட்ல கொடுக்குறோம். பாருங்க, நம்ம இந்த பாக்ஸோட சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். பீட் நீடில் எடுத்திருக்கேன், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பஞ்ச் பண்ணிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். நரம்ப ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு கொடுங்க, அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம். அதுக்கு மேல கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி அது விழுந்துரும். அந்த கார்னர் வந்து நமக்கு கவர் ஆகணும். 2 பீடு மட்டும் கொடுத்துட்டு லாக்கை கீழே வைக்கிறேன். மறுபடியும் கிராஸ்ல மேல போறேன். வெறும் த்ரெட் மட்டும்தான் மேல போகுது, நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேல லாக் வைக்கிறேன். இப்ப 3 பீடு கொடுக்குறோம். நம்ம லாக்கை கீழே வைக்கிறேன். அப்படி த்ரெட் மேல போகுது. இந்த கிராஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நீங்க பார்க்கணும் ஸ்லாண்டிங் எந்த அளவு வருதுன்னு பார்க்கணும். ஸ்லாண்டிங் பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும். அடுத்தது வந்து 4 பீடு கொடுக்கலாமா இல்லை 5 பீடு கொடுக்கலாமா அப்படின்ட்டு பீடை பொறுத்து உங்களுக்கு மாறும். பாருங்க, நான் 3 கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன், செட் ஆகல, கீழே வரைக்கும் போகல. இப்போ 5 கொடுக்குறேன், நான் கீழே வரைக்கும் வருது. அப்போ நீங்க இனிமேல் 5 பீடு கொடுத்து தான் அந்த ஸ்லாண்டிங் அந்த அடுத்து இந்த கார்னர் ட்ரையாங்கிள் வர வரைக்கும் நீங்க அப்படி 5 பீடு தான் கொடுக்கணும். உங்க பீடோட சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறும். 4ஓ 3ஓ உங்க பீடோட சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறும். பீட் லோட் பண்ணிக்கிங்க. 5 பீடு கொடுத்து கீழே லாக் பண்ணிட்டு த்ரெட் மேல போறேன். மேல ஒரு லாக்கு. இதே மாதிரியே போட்டுட்டு வரோம். நம்ம பிகினஸா இருக்கிறதுனால கையில வந்து பீடை வந்து உங்களால பிடிக்க முடியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம், அதுக்கு எந்த இதுவும் இல்லை. கீழே ஒரு லாக்கு. மறுபடியும் மேல போறோம். அந்த ஸ்லாண்டிங்கை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். ஸ்லாண்டிங் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நேரா வந்துடக்கூடாது, ஸ்லாண்டிங் கரெக்டா இருக்கணும். பாருங்க, 5 பீடு கொடுத்துக்கிறேன். இருக்காம இருக்க கீழே ஒரு லாக்கு. மறுபடியும் மேல போறேன். இதே மாதிரியா நம்ம அந்த ட்ரையாங்கிள், உங்களுக்கு நம்ம த்ரெட் ட்ரையாங்கிள் எப்படி போட்டிருப்போன்னு தெரியும். எதை ட்ரையாங்கிள்னு சொல்றேன்னு உங்களுக்கு நம்ம பேசிக்லயே படிச்சிருப்போம். இந்த கார்னர் அந்த அடுத்த இது வர வரைக்கும் இந்த ஸ்லாண்டிங் இதே மெயின்டைன் ஆகணும். பீடை லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியா இதே மாதிரியே கொடுத்துட்டே வருவோம்.
இந்த மாதிரி கொடுக்குறப்ப எக்காரணத்தை கொண்டு கீழே இருக்கிற பைப்பிங் த்ரெட்டை வந்து தெரியக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. மேல இருந்து கீழே வரப்ப மட்டும்தான் நம்ம பீட் லோடிங் கொடுப்போம். கீழே இருந்து போறப்ப த்ரெட் மட்டும்தான் போகும். இதே மாதிரியா கொடுத்துட்டே வரலாம். இது வரைக்கும் கொடுத்துட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த எட்ஜ் வரைக்கும் வந்துட்டேன். இங்க வந்து நம்ம இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த மாதிரி தான் எண்ட் பண்ண போறோம். இப்போ 5 கொடுத்துட்டேன். இந்த ட்ரையாங்கிளோட எட்ஜை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 3 கொடுக்கலாம். கீழே லாக் வைக்கிறேன். மறுபடியும் மேலே போயிட்டு பஞ்ச் பண்ணி ஒரு லாக் வச்சுட்டு இப்போ 2 கொடுக்கலாம். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரியே ட்ரையாங்கிள் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்க வந்து எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் பீட் லோடிங். சுற்றி வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் ஓகே, பீடில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஜரியில் கொடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.